கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை இந்த நாளிலும் தெய்வ கிருபையினாலும் பலத்தினாலும் கர்த்தர் நிரப்பி உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி சங்கீத புஸ்தகம் 6வது சங்கீதம் 6வது வசனம். சங்கீத புஸ்தகம் 6வது சங்கீதம் 6வது வசனம். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் என்று சங்கீதக்காரன் தாவீதினுடைய ஒரு வார்த்தையை நாம் இந்த இடத்துல தியானிக்கிறோம். பிரியமானவர்களே, லேயாளின் வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது ஏக்க பெருமூச்சு நிறைந்த ஒரு மனுஷியாய் அவள் காணப்பட்டாள். அவள் தன் குறைகளையும் வேதனைகளையும் யாரிடத்துல போய் சொல்லுவாள்? அவள் கூச்ச பார்வை உடையவளாய் அழகு இல்லாதவளாய் பிறந்ததற்கு அவளா காரணம்? அவள் தன்னுடைய வாழ்க்கையில கணவனின் முதல் மனைவி. ஆனால் கணவனின் அன்போ கிடைக்கவில்லை. தன் தங்கையின் மேல் கணவன் அளவில்லாத அன்பு வைத்து அவளுக்காக எந்த அடிமை வேலையும் செய்ய அவர் ஆயத்தமாயிருந்தார். பெண் தன் உணவை பங்கிடுவாள், ஆனால் வாழ்க்கை ஒருபோதும் பங்கிட விரும்ப மாட்டாள் என்பது பழமொழி. ஆனால் லேயாளுடைய கணவனை 4 பங்கு போட்டார்கள். 4ல் 1 பங்கு அன்பு கூட அவளுக்கு கிடைக்கவில்லை. தன் கணவனுடைய முழு பாசத்திற்காக எதிர்பார்த்து ஏங்கினாள் லேயாள். முதல் குழந்தை பிறந்தது. கர்த்தர் என் சிறுமை பார்த்தளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். ஆனால் அவள் சிறுமையோ நீங்கவில்லை. பின்பு 2ஆம் தரம் ஒரு குமாரனை பெறும்போது நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். தொடர்ந்து அற்பமாய் காணப்பட்டாள். பெருமூச்சு நீடித்தது, நின்றபாடில்லை. 3ஆம் மகன் பிறந்தபோது என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். ஆனாலும் அவள் துயரமோ தீரவில்லை. மனித அன்புக்காக ஏங்கி தோல்வி கண்ட அவள் கடைசியில் தன் பெருமூச்சு நீங்க பெற்று பெருமகிழ்ச்சியால் இருதயத்தை நிரப்பும் வழியை கண்டுபிடித்தாள். தன் பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேல் போட்டுவிட்டு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து துதித்து ஸ்தோத்தரித்து மகிழும் மார்க்கத்தை கண்டு கொண்டாள். பின்பு அவள் 4வது மகன் பிறந்தபோது அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். ஆதியாகமம் 29:35 வாசிக்கிறோம். யூதா என்றால் கர்த்தரை துதிப்பேன் என்பது அர்த்தம். இனி கர்த்தரையே துதிப்பேன், அவரையே ஸ்தோத்தரிப்பேன் என்ற புது தீர்மானம், புது நம்பிக்கை இயேசு இரட்சகரை வேதம் யூதா கோத்திரத்து சிங்கம் என்று அழைக்கிறது. அவர் யூத வம்சத்தில் தான் பிறந்தார். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற ராஜாதி ராஜா. துதியில் ஆறுதல் கிடை இருக்கிறது, துதியில் வல்லமை இருக்கிறது, துதியில் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. துதிக்க துதிக்க கவலை பெருமூச்சு அது நம்மை விட்டு ஓடி போய் விடும் என்பதை விசுவாசிக்கிறோம். உங்களுடைய பிரச்சனை நேரங்களில், மன வியாகுல நேரங்களில் துதியை முயற்சித்து பாருங்கள். மலை போல உள்ள பிரச்சனைகள் பனி போல நீங்கி போகும். கர்த்தரையே துதிப்பேன் என்று லேயாள் தீர்மானம் செய்தபடியால் லேயாளின் சந்ததியில் யூதா கோத்திரத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். துதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கல்வாரி அன்பு உங்களை, வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், இனி மனிதனுடைய அன்புக்காக ஏங்கி தருவதில்லை. கல்வாரி அன்பு உங்களை பூரணமாய் நிரப்பும். தேவ பிள்ளைகளை, கர்த்தரையே துதிக்க வேண்டும், கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதம் 136 அந்த அத்தனை வசனங்களும் சொல்லுது. சங்கீதம் 92:4 கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகள் மேல் ஆனந்த சத்தமிடுவேன் என்று இவ்விதமாக புலம்புகிற ஒரு காரியத்தை நாம் கவனிக்கிறோம். நிச்சயமாகவே இந்த நாளில் கர்த்தர் உங்களுடைய பெருமூச்சை கேட்டு உங்களுக்கு ஆறுதலை தருவார். கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.